ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சைனீஸ் நாட்டோட பாகுபலினே சொல்லலாம். நம்மள அசர வைக்கிற மாதிரி சண்டை காட்சிகளும் சூப்பரான கிராபிக்ஸ் காட்சிகளும் கூடவே பாகுபலியில வர மாதிரி பிரம்மாண்டமான மேக்கிங்கையும் இந்த படத்தை நான் பார்த்து பிரமிச்சு போனேன். முக்கியமா இந்த படத்தோட திரைக்கதை உண்மையாலுமே ரொம்ப அருமையாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2023ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை நம்ம சேனல்ல ஆல்ரெடி நாம போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை பார்த்து வந்துடுங்க. ஏன்னா இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷனா எடுத்திருக்காங்க, எக்ஸாக்ட்டா பாகுபலியில வர மாதிரி. சோ மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கதை தெளிவா புரியும். இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாமா? போன பார்ட்டோட எண்டிங்ல இன்ஷு அரசரோட உத்தரவின்படி அவனோட பையன் இஞ்சியோட தலையை வெட்டிடுவாங்க. அப்ப அங்க இருக்கிற பாதுகாவலர்கள் அவனை சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுல இருந்து இப்ப கதை ஸ்டார்ட் ஆகுது. சொர்க்கத்துல இருக்கிற எல்லா தேவர்களுக்கு மத்தியில செத்து போன இஞ்சியோவை கொண்டு வராங்க. இவன் தான் அழிய போற உலகத்துக்கு பாதுகாவலனா இருப்பான்னு நம்ம பார்த்தா இவன் இப்ப செத்து போயிட்டான். இனிமே பூமி தீய சக்தி கிட்ட இருந்து யாரு காப்பாத்த போறாங்கன்னு தெரியலன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க அதே நேரம் அங்க இருக்கிற கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நீங்க தான் அவனை திருப்பி உயிரோட கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அவர் அவன் மேல இருந்த துணியை ரிமூவ் பண்ண இஞ்சியோட பழி வாங்குற உணர்ச்சி, சோகம், இப்படி எல்லா கெட்ட நினைவுகளும் அவனை சூழுது. அப்ப அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவனுக்கு நாம உயிர் கொடுப்போம்னு அவங்க பவரை யூஸ் பண்ணி அவனை காப்பாத்த பாக்குறாங்க. பார்த்தா அவன் இவங்களோட பவரை உரிய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பனை பழி வாங்கணுங்கிற வெறி அவனை இப்படி பண்ண வைக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கிறதுனால தேவர்களால அவங்க பவரை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அப்ப மாஸ்டர் தேவர்களை ஃபார்மேஷனை விட்டு வெளியே தள்ளி விட்டு தனி ஒரு ஆளா அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. இதனால மத்த தேவர்கள் எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. ஆனா இஞ்சியோ மாஸ்டரோட பவரை முழுசா உரிய ட்ரை பண்றான். மாஸ்டரும் அவரோட பவரை யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. அப்ப சொர்க்கத்துல ஒரு அணுகுண்டு வெடிச்ச மாதிரி ஃபோர்ஸ் வெளியே வருது. பார்த்தா மாஸ்டரோட எல்லா பவரையும் இஞ்சியோ அப்சர்வ் பண்ணிட்டு அங்க இருந்து மாயமா மறைஞ்சு போயிடறான். இத்தனை காலமா இளமையோட இருந்த மாஸ்டர் இப்ப பவர் எல்லாம் போய் வயசான தோற்றத்துக்கு மாறிறாரு. கட் பண்ணா பூமியில ஷாங் நாட்டோட கமாண்டரை காட்டுறாங்க. அவர் வர குதிரையை பார்த்தா நம்ம கோவில்ல யாழின்னு ஒரு புராதன மிருகத்தோட சிலையை பார்த்திருப்போம்ல, அது மாதிரி குதிரையும் டிராகனும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மிருகம் மாதிரி அது இருக்கு. ஆக்சுவலா கமாண்டர் ஷாங் நாட்டுக்காக சுமார் 10 வருஷம் தொடர்ந்து பல நாடுகளோட போர் செஞ்சுட்டு இப்பதான் திருப்பி நாட்டுக்கு வராரு. அவர் கூட பெரிய படையே வருது. 4 அரக்கணங்களும் தினுசா வரானுங்க. அவரோட 2 பக்கமும் 2 தளபதிங்க வராங்க. அதுல ஒருத்தி பேரு டெங். போன பாட்டோட எண்டிங்ல செத்து போன அரசர் இன்ஷுவை வெள்ள ஓனாய் அதோட பவரை யூஸ் பண்ணி காப்பாத்திடும். ஆனாலும் முழுசா அரசருக்கு குணம் ஆகியிருக்காது. இப்ப ஊருக்குள்ள வந்த கமாண்டர் நேரா அரசரை பார்க்க வராப்ல. உங்க அப்பாக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த தளபதினா இப்ப அவரும் இல்ல. 10ஆவதுக்கு எனக்கு இப்ப வயசும் ஆகிடுச்சு. சோ நான் ரிட்டையர் ஆக விரும்புறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த 16 வயசு பேய் என்ன சொல்லுதுன்னா, ஜீஃபா நமக்கு துரோகம் பண்ணிட்டு ஜிக்யூ நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். அரசரோட உடம்பும் இப்ப சரியில்லை. சோ நீங்க தான் சாங் நாட்டோட ஆர்மிக்கு தலைமை தாங்கி ஜிக்யூ நாட்டை கைப்பற்றணும்னு சொல்ல, ஆனா கமாண்டர் அப்பயும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட இன்ஷோவும் எதுவும் சொல்லாம சரின்னு விட்டுறான். அப்ப கமாண்டர் கூட இருந்த தளபதி டெங், அரசே நான் போய் ஜீஃபாவை உயிரோட புடிச்சு கூட்டிட்டு வரேன். நான் டெங் பரம்பரையை சேர்ந்தவன். எங்க ஃபேமிலி அரசருக்கும் சாங் நாட்டுக்கும் ரொம்ப விசுவாசமா இருந்தவங்க. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கூட சேர்ந்து நான் நிறைய சண்டைகள் போட்டிருக்கேன், நிறைய போர்கள்ல கலந்திருக்கேன். என்னோட படையில மொத்தம் 600 வீரர்கள் இருக்காங்க. அது போக 4 அரக்கணங்களும் இருக்காங்க. நான் போய் ஜீஃபாவை புடிச்சிட்டு வரேன், இது என்னோட உயிர் மேல சத்தியம்னு சொல்ல, இன்ஷோவும் சரி போயிட்டு வெற்றியோட திரும்பி வான்னு அவளுக்கு புதுசா ஒரு கவச உடைய பரிசா கொடுக்கறான். அதை பெருமிதமா கொண்டு வர டெங் தன்னோட படைகளுக்கு முன்னாடி காட்ட அவனுங்க அதை பார்த்து ஆவேசமா சத்தம் போடுறானுங்க. இப்ப ஜிக்யூ நகரத்துல இருக்கிற ஹீரோ ஜீஃபாவை காட்டுறாங்க. போன பாட்டோட எண்டிங்ல ஜீஃபா இன்ஷுவை கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிச்சு அவனோட சொந்த நாட்டுக்கே வந்துடுவான். இப்ப இன்ஷு இன்னும் சாகாதனால ஜீஃபாக்கு அரசர் ஒரு தூது அனுப்பியிருக்கான். அவர் அனுப்பி இருக்கிற கத்தியால ஜீஃபாவோட தலையை வெட்டி இந்த பாக்ஸ்ல வச்சு சாங் நகரத்துக்கு அனுப்பணும், இல்லாட்டி உன்னையும் உன்னோட ஜிக்யூ நகரத்தையும் முழுசா அழிச்சிடுவேன்னு அரசர் சொல்லியிருக்காருன்னு தூதுவன் சொல்ல, அப்ப ஜீஃபாவோட அப்பா தூக்கி வளர்த்த ஜென்சி அரக்க அந்த தூதுவனை அடிக்க வரான். அவனை பார்த்து பயந்து கீழே விழுற தூதுவன், என்னடா மிரட்டுறீங்களா? அரசரோட படை ஜிக்யூ நாட்டை நோக்கி வந்துட்டு தான் இருக்கு. நீ தனியா செத்து போறியா இல்ல ஊர் மக்களையும் சேர்த்து சாகடிக்க போறியான்னு ஓவரா பேச சுத்தி இருக்கிற ஆளுங்க அந்த தூதுவனை வெட்ட போறாங்க. அப்ப ஜீஃபா அவங்களெல்லாம் தடுத்துட்டு தூதுவனை போ சொல்லிடுறான். கட் பண்ணா ஒரு பெரிய ஆறுக்கு நடுவுல நிறைய பேர் சேர்ந்து மரப்பாலத்தை கட்டிட்டு இருக்கானுங்க. தளபதி டெங்கும் அவனோட படையும் இந்த ஆத்தை கிராஸ் பண்ணி போகும்போது அப்ப அந்த பாலத்தை கட்டுறவங்க நடிச்சிட்டு இருந்த ஜீஃபாவும் அவனோட ஆளுங்களும் பாலத்தோட கயிறை கட் பண்ணி விட்டுறானுங்க. பாலம் இப்போ தண்ணியில தனித்தனியா பிரிஞ்சு போகுது. ஆறு வேகமா போறதுனால நிறைய பேர் தண்ணியிலே விழுந்துடுறாங்க. ஆனாலும் அவங்கள அந்த அரக்கனுங்க தண்ணியில இறங்கி காப்பாத்திடுறானுங்க. இப்படி வந்து நல்லா மாட்டிக்கிட்டானுங்கன்னு சந்தோஷத்தோட ஜீஃபாவும் அங்க இருந்து எஸ்கேப் பார்க்க இத பாக்குற டெங் கொஞ்சம் கூட பயப்படாம குதிரை மேல உட்காந்துக்கிட்டு மிதந்து வர ஒரு மரப்பாலத்து மேலையும் ஜம்ப் பண்ணி கரைக்கு வந்துடுறான். ஆனா இப்ப அங்க ஜீஃபா இல்ல. சரின்னு டெங்கு முன்னேறி வரும்போது அப்ப மலைத்தொடருக்கு நடுவுல போற பாதை ஒண்ணு வருது. அந்த இடத்த பார்த்துட்டு கொஞ்சம் உஷாராகிற டெங் எல்லாரையும் அலர்ட்டா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த மலைப்பாதை வழியா முன்னேறி வரா. இவ சந்தை
சந்தேகப்பட்ட மாதிரியே பாதையை யாரோ மூடி வச்சிருக்காங்க. அப்ப ஜென்சி மேல இருந்து பாறைங்களை தள்ளி விட கீழே நிக்கிற நீல கலர் அரக்க மேல விழுது. எல்லா பாறைகளும் மொத்தமா அவன் மேல விழுறதுனால அவன் அங்கேயே காலி. இத பாக்குற படை வீரர்கள் லைட்டா பயந்தாலும் டெங் பெருசா பயப்படாம இருக்க அப்ப ஜீஃபா இவன் முன்னாடி வரான். அப்ப டெங் அந்த அரக்கனை கூப்பிட செத்து போயிட்டான்னு நினைச்ச அந்த நீல கலர் அரக்கன் எல்லா பாறைகளையும் அசால்ட்டா தள்ளி விட்டு ஏந்திரிச்சு நிக்கிறான். இத பார்த்து ஜீஃபா ஆச்சரியப்படுறான். உடனே சிக்னல் கொடுக்க மேல இருக்கிற ஹீரோவோட ஆளுங்க எல்லாருமே பாறைங்களை கீழே தள்ளி விடுறானுங்க. அந்த அரக்கன் அவன் வச்சிருந்த கத்தியை எடுத்து ஏதோ மந்திரம் சொல்ல இரும்பு கத்தி அப்படியே ஒரு டிராகன் மாதிரி அங்க இருக்கிற டெங்கோட ஆர்மி மேல பாறைங்க விழாம சேஃப் பண்ணுது. கூடவே அந்த அரக்கன் என்னெல்லாம் சொல்றானோ அந்த மாதிரி அந்த டிராகன் இப்ப அட்டாக் பண்ணுது. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட ஆளுங்க மேல நிறைய பேர் அம்பு விட அவனுங்க அந்த இடத்துல செத்து போறானுங்க. என்ன பண்றதுன்னு ஒரு பக்கம் ஜீஃபா முழிக்க அப்ப ஜென்சி அந்த டிராகனோட சண்டை போடுறான். இந்த கேப்ல ஹீரோவோட படை வீரர்கள ஒருத்தனை அந்த அரக்கன் அப்படியே முறுக்கு கடிச்சு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறான். நிலைமையை புரிஞ்சுக்கிற ஜீஃபா உடனே சிக்னல் கொடுக்க ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் பின்வாங்குறாங்க. அப்ப ஜென்சி அதோட பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகன் மேல மின்னலை இறக்க டிராகன் சதஞ்சு போகுது. இதுதான் சரியான டைம்னு ஜென்சியும் ஜீஃபாவும் கூட வந்த எல்லா ஆளுங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. டிராகன் கீழே விழுந்தோடனே அது மறுபடியும் கத்தியா மாறிடுது. அதை அந்த அரக்கன் எடுத்து வச்சுக்கிறான். தப்பிச்சு போன ஜீஃபாவை எப்படியாச்சும் பிடிச்சிடணும்னு டெங் அவனை துரத்திக்கிட்டே போறான். ரெண்டு பேரும் ஒரு மலை முகட்டு மேல குதிரையை ஓட்டிட்டு போக அப்ப டெங் குதிரையை ஓட்டிக்கிட்டே இவன் கூட சண்டை போடுறான். அவங்க ரெண்டு பேரும் கத்தியையும் அம்பையும் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதே நேரம் ஒரு கட்டத்துல ஹீரோவை பிடிச்சிட்டு இருந்த குதிரையோட கயிறை கட் பண்ணி விட்டுறான். அப்ப எதிர்க்க ஒரு பாறை வர ஹீரோவோட குதிரை ஜம்ப் பண்ணும்போது டெங் ஒரு அதிசய கல்லை வச்சு குதிரையோட காலை தட்டி விட்டுறான். குதிரை கீழே விழுந்ததுனால இப்ப அவ ஜீஃபாவை தூக்கிட்டு போறா. அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஹேர்பின் பெண்டுல குதிரையோட லகானை இவன் மாத்தி இழுக்க இவங்க ரெண்டு பேரும் அந்த மலை மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிற ஹீரோ டெங்கோட மண்டைய பொழந்துடலான்னு கல்லை எடுத்துட்டு அடிக்க போறான். ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, இவனுக்கு அவளை கொல்ல மனசு வரல. சரி இவளோட கையை கட்டி போட்டலான்னு கட்டிட்டு இருக்கும் போது கண்முழிக்கிற டெங் ஹீரோ கூட சண்டை போடுறான். ஹீரோ கூட அசால்ட்டா சண்டை போடுற டெங் அவனை அடிச்சு மரத்து மேல தலைகீழ தொங்க விட்டுறான். அப்ப யாரும் எதிர்பார்க்காத விதமா நல்ல நீரியான சைஸ்ல இருக்கிற ஒரு காட்டு பண்ணி அவங்க அட்டாக் பண்ண வருது. அது இடிக்கிற இடியில அதோட ஒரு தந்தம் ஹீரோ தொங்கிட்டு இருக்கிற மரத்து மேல குத்திக்குது. இருந்தாலும் வெறி பிடிச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அதை அட்டாக் பண்ணுது. டெங்கு சமாளிச்சு மரத்து மேல எப்படியோ ஏறிடுறா. ஆனா தொங்கிட்டு இருக்கிற ஜீஃபாவை அது முட்டை வருது. கரெக்டா அது இடிக்க வரும்போது இவன் ஜஸ்ட் மிஸ்ல நகர்ந்துடவே அது மறுபடியும் மரத்துல போய் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுது. அந்த காட்டு பண்ணி இடிச்சதுனால மரம் உடஞ்சி ஹீரோ கீழே விழ அப்ப செம்மையா காண்டான காட்டு பண்ணி ஜீஃபாவை கொல்ல வருது. டெங் அந்த பண்ணியை அடிச்சு டைவர்ட் பண்ணி விடுறா. இப்ப ஜீஃபா அந்த பண்ணி கூட 1-to-1 சண்டைக்கு போறான். அப்ப அந்த மரத்து மேல இருக்கிற உடஞ்சி போன தந்தத்தை வச்சு டெங் அந்த பண்ணி மேல குத்த அது இன்னும் சாகாம முரண்டு பிடிக்குது. இவளோட அதிசய கல்லை வச்சு பண்ணியோட மூக்குல அடிக்க அந்த பண்ணி அந்த இடத்துலயே செத்து போகுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜீஃபா இவ கிட்ட இருந்து தப்பிக்க மரத்து மேல போய் ஒளிஞ்சுக்கிறான். எங்கடா இவன் போனான்னு அவனை தேடிக்கிட்டு காட்டு வழியா போயிடுறான். கட் பண்ணா ஜியா ஒரு பாறை மேல உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. போன பாட்டோட எண்டிங்ல மந்திரவாதி ஜியாவை பிடிச்சிட்டு வர நிறைய காக்காவை ஏவி விட்டுருப்பான். அந்த காக்காய்ங்கெல்லாம் இப்ப வர சத்தத்தை கேட்டு ஜியா ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல. ஆனாலும் அந்த மொரட்டு காக்காய்ங்க ஜியாவை தூக்கிட்டு போகுதுங்க. அப்ப கரெக்டா மரத்து மேல இருந்த ஜீஃபா ஜியாவோட காலை பிடிச்சிட்டு தொங்க வெயிட் தாங்க முடியாம அந்த காக்காய்ங்க இவங்க ரெண்டு பேரையும் கீழே விட்டுருதுங்க. அப்ப ஜீஃபா நீங்க இங்க என்ன பண்றீங்க, இங்க இருக்காதீங்க, ஆல்ரெடி இன்ஷோ ஜிக்யூ நகரத்தை அட்டாக் பண்ண ஆள் அனுப்பியிருக்கான், நான் அங்க இருந்த மக்களை நாடை விட்டு வெளியேற உத்தரவும் கொடுத்துட்டேன், நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஆபத்துன்னு சொல்றோம். சரி நீ என்ன பண்ண போறேன்னு ஜியா கேட்க அவனுக்கு என்னோட தலை தான் வேணும், சோ நானே போயிட்டு சரண்டர் ஆக போறேன், அப்பதான் அவன் ஜிக்யூ நகரத்தை தாக்க மாட்டான், இதுதான் ஒரே வழின்னு ஜீஃபா சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா உன்னோட நாட்டை அவன் கிட்ட கொடுக்கறதுக்குன்னு ஜியா ஷாக் ஆக்கி கேட்கிறாரு. அவனோட படைங்க கூட நான் இப்பதான் சண்டை போட்டுட்டு வரேன், சோ கண்டிப்பா நம்ம சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியாதுன்னு ஜீஃபா சொல்றான். ஓ அப்படியா, அப்பனா ஒண்ணு பண்ணலாம், இந்த மந்திர ஓலைய டைரக்டா நான் இன்ஷோ கிட்டே கொடுத்துடலாம், அவனும் ஜிக்யூ நாட்டை மன்னிச்சு விட்டுடுவான்னு ஜியா கிண்டல் பண்ண, யோ கிழவா ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன், நீ என்ன இப்படி பேசுறன்னு இவன் கோவப்பட, பின்ன என்னடா உன்னோட நண்பன் இஞ்சியோ செத்து போயிட்டான், உன்னோட அண்ணன் அவனும் செத்து போயிட்டான், உங்க அப்பாவும் இந்த போராட்டத்துல இறந்து போயிட்டாரு, ஆனா நீ இப்ப போய் சரண்டர் ஆக போறேன்னு சொல்ற, சரி நீ போய் சரண்டர் ஆகிட்டுன்னே வச்சுப்போம், அவன் மட்டும் ஜிக்யூ நாட்டை சும்மா விடுவான்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பா அவன் சும்மா விட மாட்டான், நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, இந்த பிரச்சனையில ஜிக்யூ நாட்டுல மக்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக நீ இன்ஷு கூட சண்டை போட்டே தான் ஆகணும், கூடவே இந்த போராட்டத்துல உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு நாம நன்றி செலுத்தும் விதமா இன்ஷு கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சே ஆகணும்னு ஜியா அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கறாப்ல. அப்ப அங்க ஏதோ பெரிய மிருகம் வர சத்தம் கேக்குது, அதை பார்த்து ஜீஃபா சிரிக்க அங்கேயே சீன் கட் ஆகுது. அதே சமயம் இங்க ஜியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த காக்காய்ங்க மந்திரவாதி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுதுங்க. அதை கேட்கிற மந்திரவாதி எதையோ நினைச்சு சிரிக்கிறான். தூக்கத்துல இருந்து இன்ஷு எதையோ நினைச்சு பயந்து ஏந்திரிக்க அப்ப அந்த 16 வயசு பேய் அவனை சமாதானப்படுத்துறான். அப்ப அந்த பேய் உடம்புல ரத்தம் வரதை பார்த்துட்டு என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்க, உங்க உடம்ப சீக்கிரமா சரியாக்க உங்களோட காயத்தை நான் எடுத்துக்கிட்டேன், அதனாலதான் ரத்தம் வருது, இப்படி பண்ணாதான் நீங்க சீக்கிரமா குணம் ஆவீங்கன்னு அவ சொல்ல, உன்னாலதான் இன்னொரு உடம்புக்குள்ள போக
போக முடியல, நீ யார் வேணும்னு சொல்லு, அவங்கள நான் கொன்னுறேன்னு அசால்ட்டா சொல்றான். அந்த அளவுக்கு இவ இன்ஷுவை மயக்கி வச்சிருக்கான். அப்ப மந்திரவாதி கரெக்டா அங்க வந்து, அரசே நான் மந்திர ஓலையை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது ஜியா கிட்ட இருக்கு, இப்ப அவர் ஜிக்யூ நகரத்துல தான் இருப்பாருன்னு சொல்ல, இத கேட்டு இன்ஷு கோவமா கிளம்ப பார்த்தா அவனால நகர கூட முடியல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, நீங்க இன்னும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகலன்னு அந்த பேய் சொல்ல, எப்படியாச்சும் அந்த மந்திர ஒளியை நம்ம அடைஞ்சே தீரணும்னு இன்ஷு வெறியில பேசுறான். இங்க ஜீஃபா அப்புறம் ஜியாவையும் ஜிக்யூ நகரத்துக்கு ஜென்சி தூக்கிட்டு வரான். இவங்க ரெண்டு பேரையும் பாக்குற மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் உங்களை இந்த நாட்டை விட்டு தானே போக சொன்னேன், ஏன் யாரும் போகாம இருக்கீங்கன்னு ஜீஃபா கேட்க, தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த நாடு நாங்க வாழ்ந்த பூமி, இங்க இருந்து தப்பிச்சு போனாலும் அந்த இடத்துக்கு இன்ஷு கண்டிப்பா வருவான். இப்படி அவனுக்கு பயந்து ஓடி போறதுக்கு பதிலா நம்ம நாட்டுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறதுதான் பெருமையா நினைக்கிறோம்னு சொல்ல, இத கேட்கிற ஜீஃபா ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப கரெக்டா டெங்கு அவங்களோட படையும் ஜிக்யூ நகரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த படையில 4 அரக்கனுங்களும் பெரிய குதிரை படையும் இருக்கிறத காட்டுறாங்க. போருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் ஜியா கிட்ட ஒரு ஆளு, உங்களுக்கு தான் நிறைய பவர் இருக்குல்ல, நீங்க எங்களுக்காக சண்டை போடுவீங்களான்னு கேட்க, இல்ல இப்ப என்கிட்ட அந்த பவர்லாம் இல்லன்னு சொல்ல, அப்ப உங்களுக்கு என்னதான் தெரியும்னு கேட்க, எனக்கு மீன் பிடிக்க தெரியும், அதுவும் நைட் டைம்ல சூப்பரா மீன் பிடிக்க தெரியும்னு சொல்றான். அவர் சூச்சகமா எதையோ சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிற ஜீஃபா, அப்ப இன்னைக்கு நைட்டு நாம கண்டிப்பா மீன் பிடிச்சிடலாம்னு சொல்றான். இங்க அரண்மனையில கமாண்டரை கூப்பிட்டு, இன்ஷு உங்களை பார்த்தா எங்க அப்பா மாதிரி தெரியுதுன்னு ஐஸ் வைக்கிறான். அதை புரிஞ்சுக்கிற கமாண்டர், நான் ஆல்ரெடி என்னோட பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டேன், இப்ப நான் கமாண்டர் கிடையாதுன்னு கருக்கா பதில் சொல்றாரு. அதுக்கு இன்ஷு எதுவும் பேசாம தரையில வச்சிருந்த துணியை மூவ் பண்ண உள்ள பார்த்தா அரசர் பதவி பிரமாணம் பண்ணும்போது போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் அங்க இருக்கு. நான் ஒரு வேளை சண்டையில தோத்து போயிட்டேன்னா நீங்க தான் இந்த நாட்டுக்கு அரசரா மாறணும்னு சொல்றேன். இதை கேட்கிற கமாண்டர் அப்படியே ஆடி போறாரு. எங்க அப்பா கட்டி காத்த இந்த சாம்ராஜ்யத்தை என்னால சரியா காப்பாற்ற முடியல, நான் செத்து போன அப்புறம் இந்த நாட்டை நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சென்டிமெண்டலா கமாண்டர் கிட்ட பேசுறான். இவன் பேசுறத உண்மை நினைச்சு கமாண்டர், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்க, அந்த மந்திர ஓலை ஜிக்யூ நாட்டுல தான் இருக்கு, அது கிடைச்சாதான் சாபம் விலகி நான் அரசரா பதவி பிரமாணம் எடுத்து இந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும், சோ நான் போருக்கு போறேன்னு சொல்லிட்டு உடம்பு முடியாத மாதிரி அவன் நடிக்க, இவன் விரிச்ச வலையில கமாண்டர் விழுந்துடுறாரு. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் அந்த 16 வயசு பேய் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கு போல. இவங்க பேசுறத மறைஞ்சு இருந்து அது கேட்டுட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு டெங்கு அவனோட படையும் கூடாரம் போட்டிருக்க இடத்துக்கு ரகசியமா வர ஜென்சி அரக்கன் கிட்ட இருந்த டிராகன் கத்தியை திருடிட்டு போக ட்ரை பண்றான். ஆனா ஜென்சியால அவ்வளவு பெரிய வெயிட்ட தூக்க முடியல. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கத்தியை உருவ அந்த வேகத்திலேயே போய் கீழே விழுந்துடுறான். இந்த சத்தத்துல நீல அரக்கன் எந்திரிச்சு கத்தியை துரத்திக்கிட்டே வர ஜென்சி அந்த கத்தியை தூக்க முடியாம பறந்து போறான். இத பாக்குற இன்னொரு தளபதி அந்த அரக்கனை நிக்க சொல்ல அவன் கண்டுக்காம துரத்திக்கிட்டு போயிட்டே இருக்கான். கலைபரத்துக்கு நடுவுல வைக்க போருக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஜீஃபாவும் அவன் ஆளுங்களும் இவங்க கேம்ப் மேல நெருப்பு அம்பு விட எல்லா இடமும் கூடாரமும் பத்தி எரியுது. நடக்கிற விஷயத்த டெங்கு கிட்ட உடனே ரிப்போர்ட் பண்றான் இன்னொரு தளபதி. டெங்கு என்ன சொல்றான்னா, யாரும் இப்ப சண்டை போட வேணாம், ஆனா நம்ம இடத்த மட்டும் சேஃபா பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நீல கலர் அரக்கன் அவனோட பவரை யூஸ் பண்ணி கத்தியை இழுக்க பார்க்க, ஆனா ஜென்சி அது மேல மின்னலை இறக்கி அந்த கத்தியை தூக்கிட்டு போயிடலாம். நீல கலர் அரக்கன் தனியா போறானேன்னு மீதி 3 அரக்கணங்களும் பின்னாடியே போறானுங்க. இப்படியே பக்கத்துல இருக்கிற சதுப்பு நிலம் பக்கம் ஜென்சி கத்தியை தூக்கிட்டு வர, அது சதுப்பு நிலம்னு தெரியாம அரக்கனும் துரத்திக்கிட்டு வந்து புதக்குழியில மாட்டிக்கிறான். அங்க ஒளிஞ்சிருந்த ஜிக்யூ வீரர்கள் அம்பு விட்டு அந்த அரக்கனை அட்டாக் பண்ண, அதுல ஒருத்தன் கரெக்டா அரக்கனோட கண்ணுலயே அம்பு விட்டுறான். அப்ப மேல இருந்து செங்குத்தா அந்த கத்தியை அரக்க மேல ஜென்சி போட, வாய பொழந்த மேனிக்கு கத்தி உள்ள போய் அந்த இடத்துலயே நீல அரக்கன் செத்து போறான். இத பாக்குற மீதி 3 அரக்கணங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஜீஃபா இன்னைக்கு நைட் நம்ம கண்டிப்பா மீன் பிடிக்கலாம்னு சொன்னால, அது இந்த ரகசிய அட்டாக் தான். அடுத்த நாள் காலையில அந்த அரக்கனோட கத்தியை 20 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர, இத பாக்குற ஜியா என்னடா இதுன்னு கேட்க, அப்ப ஜீஃபா, பாத்தீங்களா நாங்க எவ்வளவு சூப்பரா அவங்க படைய தண்ணி காட்டிட்டு ஒரு அரக்கனை கொன்னுட்டோம், கூடவே அவனோட கத்தியும் எடுத்துட்டோம்னு சீன் போட, டேய் உங்களுக்கு அறிவே இல்லையா, இது ஒரு நல்ல சான்ஸ், நீ அந்த டெங்க புடிச்சிட்டு வந்திருக்கணும், நம்ம சண்டை போட்டிருக்கவே வேணாம், இப்ப சூரியன் வந்தோனே வெறித்தனமா டெங்கோட படையும் நம்ம கூட சண்டை போட போறா, நம்ம என்ன பண்ண போறோம்னு ஜியா சொல்ல எல்லாரும் அப்படியே திருன்னு முழிக்கிறானுங்க. கட் பண்ண வேற வழி இல்லைன்னு படையை கூட்டிக்கிட்டு ஜீஃபாவும் அவன் ஆளுங்களும் குதிரையில வெயிட் பண்ணிட்டு இருக்க, எதிர்த்து சண்டை போட 3 அரக்கணங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப டெங் சிக்னல் கொடுத்தோனே அந்த 3 அரக்கணங்களும் இவங்களை நோக்கி ஓடி வர, அவனுங்களை எதிர்த்து சண்டை போட ஜீஃபாவும் கூட 50 வீரர்களும் குதிரையில வராங்க. கரெக்டா 2 குரூப்பும் நெருங்கி வர, அப்ப மேல இருந்து ஜென்சி இந்த 3 அரக்கணுங்க மேல வலைய போட்டு லாக் பண்ணிடுறான். இப்ப எல்லாரும் சேர்ந்து அம்பு விட, அப்போ ஒரு அரக்கன் அவன் வச்சிருந்த கொடைய அவனோட மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்தரத்துல பறக்க வர்றான். வந்த எல்லா அம்புங்களும் அந்த கொடை சுத்துறதுல உள்ள இழுத்துக்கிட்டு மூடிக்குது. அப்ப டெங் மறுபடியும் சிக்னல் கொடுக்க அந்த அரக்கன் கொடையை ஓபன் பண்றான். அதுல இருந்த அம்புகள் இப்ப சுத்தி இருக்கிற வீரர்கள் மேல பட எல்லாரும் தெரிச்சு ஓடுறானுங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி வலைய விட்டு அந்த 3 அரக்கணங்களும் வெளியே வந்துடுறானுங்க. இப்ப 3 பேரும் இவங்க துரத்திக்கிட்டு வர, ஒருத்தன் பவரை யூஸ் பண்ணி கொடையில இருக்கிற கல்லை வச்சு எல்லாரையும் அடிக்கிறான். இன்னொருத்தன் அவன் வச்சிருந்த கிட்டார்ல வாசிக்க அதுல இருந்து நெருப்பு வருது. கிட்டத்தட்ட இவனுங்க 3 பேரும் ஜீஃபா கிட்ட நெருங்கி வர, இவனுங்க பின்னாடியே டெங்கும் அவன் படையும்
மேலையும் வேகமா முன்னேறி வருது. சரி, ஜீஃபாவை காப்பாத்தலாம்னு ஜென்ஜி பறந்து வர அவன் மேல நெருப்பு விட்டு அட்டாக் பண்றானுங்க. உயிர் தப்பிச்சா போதும்னு ஜென்ஜியும் அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துடுறான். தப்பிக்க வழியே இல்லாம ஜீஃபா நல்லா மாட்டிக்கிட்டாலும் எப்படியோ குதிரையை வேகமா ஓட்டி நகரத்தோட வாசல் கிட்ட வந்துடுறான். அப்ப அவங்க டோரை மேல தூக்க இவன் கரெக்டா அதை ஜம்ப் பண்ணி அந்த டோரை பிடிச்சிடறான். பின்னாடியே வந்த டெங்கு இவன் காலை பிடிச்சி கீழே இழுக்க கிட்டாரை வச்சு அரக்க அட்டாக் பண்ண தண்ணி அப்படியே பொங்கி இவங்க 2 பேர் மேலேயும் போய் அடிக்குது. அந்த பெரிய அலையில இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு தண்ணியில அடிச்சிட்டு போறாங்க. அப்படி போகும்போது தன்னால ஜிக்யூ நகரத்தை காப்பாற்ற முடியலன்னு ரொம்ப சோகத்தோட ஜீஃபா வருத்தப்படுறான். அப்ப டெங்கோட கவசம் வெயிட்டா இருந்ததுனால அவளால ஸ்விம் பண்ண முடியல. ஆனா அவளை ஜீஃபா காப்பாத்துறான். இந்த இடத்துலயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. இந்த வீடியோவும் இந்த இடத்துலயே முடியுது. என்னடா பாதியிலே கட் பண்ணிட்டு முடியுதுன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த படம் ரொம்ப பெருசு. சோ 2 பாகமா உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். மிஸ் பண்ணாம செகண்ட் பார்ட்டையும் பாருங்க. நாளைக்கு செகண்ட் ஹாஃப் ரிலீஸ் ஆகிடும். இது வரைக்கும் நீங்க பார்த்த இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Gautam.